ஹாய் கைஸ், இன்னைக்கான வீடியோவில் ஒரு புது ஃபிஷ் டேங்க் தான் மேக் பண்ண போகிறோம். எங்கே வந்து மேக் பண்ண போகிறோன்னா, இதை ஆல்ரெடி வச்சுருக்க ஃப்ளெக்ஸ் டேங்க்கை பக்கத்துலேயே கட்ட போகிறோம். அதான் அண்ணன் எல்லாத்தையும் தூத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறமா ஃப்ளெக்ஸ் வச்சு தான் மேக் பண்ண போகிறோம். இதை பாருங்கள், ஆல்ரெடி நம்மக்கிட்ட கொஞ்சம் 2 ஃப்ளெக்ஸ் இருக்குது. இதை வச்சு அங்கே கட்டலாம், கண்டினியூஸாக அதோட சேர்த்தே கட்டலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், முதல்ல அடியில் இருக்க வேஸ்ட் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம ஃப்ளெக்ஸை அந்த இடத்துல வச்சு கரெக்டாக சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். கைஸ், ரீசெண்டாக நம்ம மாடியை வந்து அந்த ஆல்கே பாசியெல்லாம் பிடிச்சிருந்தது. அதெல்லாமே நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணியிருப்போம். க்ளீன் பண்ணப்போ ஒரு ஃபிஷ் டேங்கில் இருந்து அந்த ஃபிஷ் டேங்கில் ஃபிஷ்ஷே இல்லை. அதனால அந்த தண்ணியெல்லாம் வீற்றினப்போ அதில் கொஞ்சம் ப்ளட் வார்ம்ஸ் இருந்தது. அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம். இதை பாருங்கள், இதுதான் நம்ம பார்க்குற ப்ளட் வார்ம்ஸு. கொஞ்சம் ஃபீட் பண்ணிட்டேன், மிச்சம் இருக்கிறது தான் இது. இதை நம்ம அப்படியே பிளாக் மோலிக்கு இப்போது ஃபீட் பண்ணிடலாம். பயந்து ஓடுது. இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் வாங்கிட்டு வந்தேன் நேற்றுக்கு. அதனால் பயப்படுது, பழகலை. கொடுப்போம், அது கொஞ்சம் நேரத்துலேயே சாப்பிட்ரும். கைஸ் ஒரு வழியாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு. இப்போ தண்ணி நிறக்கிறதா மிச்சம். ஒரு பக்கெட் தண்ணி நிறச்சாச்சு. செகண்ட் பக்கெட்டு அண்ணன் எடுக்க போயிருக்கான். இந்த டேங்க் பக்கத்துலேயே இன்னொரு இதே மாதிரி செட் பண்ணலாம். அதை இப்போதைக்கு செட் பண்ணலை, ஏன்னா இதே மாதிரி டைல்ஸு பலகையெல்லாம் நம்மகிட்ட இல்லை. அதோ தண்ணி வந்துருச்சு. அது இருக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து நம்ம கட்டலாம். அதையும் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். இன்னும் 3 டேங்க் கட்ட முடியும். ஏன்னா நம்மகிட்ட இன்னும் ஒரு ஃப்ளெக்ஸும் இதோட மிச்சமும் அதை சுருட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். இன்னும் 3 டேங்க் நம்மளால் மேக் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் இல்லை, கொஞ்சம் பேர் தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் வரவே மாட்டேங்குது, 83 தான் இருக்குது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அப்புறம் இதில் என்ன ஃபிஷ் ரிலீஸ் பண்ண போகிறோம்னா, பிளாக் மோலி தான் ரிலீஸ் பண்ண போகிறோம். அதையும் பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளாக் மோலி தான் நம்ம போட போகிறோம். ப்ளட் வார்ம்ஸ் போடும்போது எவ்வளோ இருந்தது, பயப்பட்டுட்டு அப்படியே இருந்தானுங்க. இங்கே டேங்க் செட் பண்ண வந்த கேப்பில் எல்லாத்தையுமே சாப்பிட்டானுங்க. இதை பிடிச்சி அப்படியே நம்ம டேங்கில் ரிலீஸ் பண்ணிடலாம். அப்படியே நம்மகிட்ட பாண்டா மொழியும் இருக்குது கைஸ். இதை நம்ம இதில் தான் வச்சுருக்க போகிறோமா இல்லை இதுக்கும் ஃப்ளெக்ஸ் டேங்க் செட் பண்ண போகிறோமான்னு தெரியலை. இதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 பிளாக் மொழியையும் பிடிச்சாச்சு. இதை பாருங்கள், செம்மையாக இருக்குது. சரி வாங்க கைஸ், ரிலீஸ் பண்ணிடலாம். அந்த டேங்கில் இருந்த ஃபாக்ஸ் ஸ்டைலையும் போட்டாச்சு. நம்ம மோலிஸையும் கொஞ்சம் நேரம் டெம்பரேச்சருக்காக வச்சுருக்கோம். டெம்பரேச்சர் அக்ளமேட் ஆன அப்புறம் ரிலீஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா கூடிய சீக்கிரமே டெம்பரேச்சர் தாக்கி மீன் டெட்டாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ கூட நல்லா மழை எல்லாம் எல்லா இடம் இருக்குது. அதனால் பார்த்து தான் மீனை வளர்க்கணும். கைஸ், டெம்பரேச்சர் செட் ஆகிடுச்சு. 5 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இதை நம்ம டேங்கில் மோலிஸை ரிலீஸ் பண்ணிடலாம். அது அப்படியே வச்சிடலாம், அதுவே தானாக போகட்டும். இதுவும் வெளியே வரவே இல்லை இன்னும். ஆனால் முதல்ல ஒன்று போச்சுல்ல, அது ஸ்ட்ரெஸ்ஸில் எங்கே போய் இருக்கான்னு பாருங்கள். கல்லுக்கு இடையில போய் இடுக்கில் அப்படியே இருக்கான். அப்புறம் நாமளே அதை ரிலீஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.